சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த வி, அது மட்டும் இல்லாமல் அந்த மாங்க், அதுக்கப்புறம் ஹீரோ, இவங்க 3 பேர் மட்டும் தான் இப்போது அங்கே இடத்துல நின்றுங்கிறானுங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கிங் ஷோலுடைய வாட்டர் தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் கிளானில் இருந்தது. ஸோ இவன் அந்த பாய்சன் கிளானை கொண்டுட்டு எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இது இவன் கிட்ட தான் இருக்கும். அடச்சே. ஆனால் இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையில் கலந்தது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து இதை தான் சொல்கிறான். இந்த இடத்துல ஜூலை மாதம் மழை பெய்யும்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த என்டையர் ரூஃப் ஃபுல்லாகவும் நான் அந்த பாய்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெளித்து வச்சுக்கிறேன். அது மாதிரி இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபில் அங்கங்கே வாட்டர் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையில் அந்த பாய்சன் கூட கலந்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே வருது அப்படி சொல்கிறான். ஒன்றே ஒன்று சில்ட்ரன்ஸுக்கு அடைச்ச இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தானே வேலை செஞ்சான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவனை தான் செய்ய முடியும் அப்படி சொல்கிறான். உடனே அவன் சிரிக்கிறான், ஹஹஹா. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த பாய்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு உள்ளே போனால் தான் வேலை செய்யும். உடம்புக்கு வெளியில் பட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை வச்சுட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்கிட்டா, டேய் நம்ம வந்து இன்ஜுரி ஆகாமல் இருந்தாலே போதும் அப்படி சொல்கிறான். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டு கண்டு ஆகிட்டு அவன் சொரிஞ்சு கிடக்குறான். உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா ஆச்சு அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அதான் சொல்கிறான், என்னன்னே தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக அரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல. அது பாட்டு சொரிஞ்சுனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு சொரிஞ்சுனே இருக்கிறான். ஹீரோ தான் சொல்கிறான், அது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் இதுமாரி ஒரு லேக் இருக்குது அப்படி சொல்லி. அதனால தான் அது கூடவே சேர்த்து நான் ஒரு பாய்சனை கலந்துருக்கேன். இது உங்கள் ஸ்கில் டச் ஆனாலே போதும், உங்களுக்கு இதுமாரி தான் நீங்கள் சொரிஞ்சிட்டே இருப்பீங்க அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா வழியில் கதறான். உடனே இந்த வி தான் கத்துறான், டேய் இதை ஒழுங்காக இந்த இடத்துல நிறுத்துறா, இல்லை நீ அந்த இடத்துல காலிடா அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவன் அந்த மாங்கு சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல அப்படியே கீரல் ஆகிப்போச்சு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இப்போது அந்த மழை தண்ணி, அந்த வருஷம் காலத்து தண்ணி அவன் உடம்புக்குள்ளே போய் அவன் கழுவிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கோ ஃப்ரூட் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்கின் மேலே பட்டு உங்களுக்கு இது ஏற்படுத்துது அப்படி சொல்கிறான். ஒன்று புரியல, என்ன ஜஸ்ட் அந்த ஃப்ரூட்டை அடிக்கிறான், ஜஸ்ட் ஃப்ரூட் அதுதான் இப்போ உங்கள் லைஃப்பே எடுக்க போகுது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். வெய் இந்த இடத்துலேயே உன்னுடைய கதை முடிஞ்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டெரராக சொல்கிறான். ஒன்று புரியல. அடாச்சா, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னர் கியூஐயை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறேன். என்ன தான் இப்போ இவங்ககிட்ட தப்பிச்சு போனாலும் வெளில அந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷன் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தப்பிச்சு வரவே முடியாது. இப்போ உண்மையாலவே இதுதான் என்னுடைய எண்டா. நான் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது? ச்சே, இவனா பெரிய ஒரு அரைக்குறை மார்ஷல் ஆர்ட் கிட்டே நான் சாகணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் பாய்சன் ஃபேக்ஷன் சுட்டு போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சரி காண்டா வரான். ஒன்று ஹீரோ கிட்ட தான் பேசுகிறான். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ ஒரே ஒரு ஆளாக இருந்து இந்த எண்ணானில் இருக்கிற இந்த 4 கிரேட்டஸ்ட் பாய்சன் கேனை நீ ஒரு ஆளாக இருந்து தோக்கடிச்சுது. ஆனாலும் இது என்ன தான் என் கண்ணு முன்னாடியே வந்திருந்தாங்க, என்னால் இதை சுத்தமாக நம்ப முடியல. ஏன்னா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் அதை பேசினே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஃபுல்லாக ஒரு பாய்சனை க்ரியேட் பண்ணுறான். நான் உயிரோடு இருக்கோம் இந்த பாய்சன் வலிக்கலான்னு, அது அழியாதுடா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் வேணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே யூஸ் பண்ணுறான். ஹீரோ தான் சொல்கிறான், ஹஹா நீ என்ன பண்ணாலும் சரி இந்த இடத்த விட்டு உன்னால் உயிரோடு போகவே முடியாது அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அதை நீ முடிவெடிக்க தேவையில்றா, நான் தான் இந்த 100 வெய் ஜோயாங், நான் தான் இந்த என்னானுக்கே கிங்கு அப்படி சொல்லி பார்த்தோன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறான். இத்தனை வருஷ காலங்களா நான் தான் இந்த மெடிசன் ஃபேக்ஷன் அழிச்சது. உன்னை மாரி ஒரு ஆள் கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியுமா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பாய்சனை யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு சிக்னேச்சர் மூவ் தான் யூஸ் பண்ணுறான், தி கிரேட் பிங் பேர்ட் விங்ஸ் அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் அப்படி சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா இறகு வந்து கீழே உயிரா மாதிரி எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எல்லாத்துலேயும் டேஜ் ஆகிறான். ஆனால் ஹீரோ வந்து என்ன தான் டேஜ் ஆனாலும் அது எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால ஹீரோ மேலே போய் டப்பான்னு அடிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் அடி வாங்குறான். இது உன்னுடைய குடலில் போய் உன் குடலில் டேமேஜ் பண்ணும், உன்னுடைய லிவரில் போய் உன்னுடைய லிவரை டேமேஜ் பண்ணும், உன்னுடைய லங்ஸில் போய் உன்னை மூச்சு விடாமல் பண்ணும். ஹஹஹா, உன்னுடைய பிரெயினை இது மெல்ட் ஆகிடும்டா, நீ இந்த இடத்துல காலி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனமாக சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோவில் சுத்தமாக முடியல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக கக்குறான். நீ இந்த இடத்துல சாவுடா, இவ்வளோ தைரியம் தான் எங்கள் பாய்சன் ஃபேக்ஷன் அட்டாக் பண்ண வந்திருப்ப, ஹஹஹா அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பட்டு ஹீரோ அந்த இடத்துல கீழே உயிராக நாக் அவுட் ஆகி உடனே அவன் என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல, நீ இன்னமும் உயிரோடு இருக்கியா? பட் என்ன தான் நீ உயிரோடு இருந்தாலும் இந்த 100 இப்போ உடம்புக்குள்ளே இருக்குது, அதனால் அதுவே இப்போ உயிரை எடுத்துட்டோம் அப்படி சொல்கிறான். ஹீரோ தான் வந்து கண்ணை முச்சி சொல்கிறான், நான் நரகத்துக்கே போனாலும் அங்கேயும் வெயிட் பண்ணுவேன்,
ஏன்னா உன்னை என் கையால் கொல்றதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் மேலே கொலவெறியோட சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு அப்படியே பிளர் ஆகி ஆள்தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட கதை முடிஞ்சுது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் இவன் வந்து எங்களை கொல்வான்னு சொல்லி இவன் இவ்வளோ பெரிய ஒரு ஆளா? ச்சே, என்னால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுத்தமாக முடியல. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வயிற்ற பிடிக்கிறான், வயிறு மாறு எல்லாத்தையும் பிடிக்கிறான். ச்சே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசம் வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவேன். அப்போது இந்த எண்ணம் ஃபுல்லாகவே எனக்கு சொந்தமாகும் அப்படி சொல்கிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இவன் இவன் கதையை முழுசாக முடிச்சுட்டு போவோம் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்றும் உயிரோட தான் மூச்சு விட்டுங்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா விஷம் ஃபுல்லாத்தையும் அவன் கேதர் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேங்கத்தான் அவன் பின்னாடி வந்து கொடூரமாக சிரிக்கிறான். ஒன்றும் ஒன்றும் புரியல. பார்த்தீங்கன்னா அந்த சீன்லேயும் அப்படியே பறந்து போகிறான் அந்த டோரை வச்சுக்கின்னு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்குறானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேங்கத்தான் அப்படியே பறந்து வந்து கீழே விழுறான். உடனே அனுக்குறவங்களாம் பார்க்குறானுங்க, ஆல்ரெடி இது வந்து அந்த லீடர் வேயாச்சு, இவன் எப்படி பறந்து வந்தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வெளில எந்து கத்துறான். யார் 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 வந்து இதை பண்ணுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவன் தான் வரான், தி வேங்கு. இன்னுமா உனக்கு தெரியல? இல்லை தெரியாது போல நடிக்கிறியா? ஒன்று எனக்கு சரியான ஷாக்கு. இது வந்து வேங்காச்சா அப்படின்னு வந்து பார்க்குறான். அப்போனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் தான் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறான். தட் ஒன் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பிளானுக்கு பின்னாடி இருக்கிறது. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய ரைட் ஹேண்ட் மேன் நூவை கொன்னது. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணி இந்த பாய்சன் வேலி கிளானை அட்டாக் பண்ணுது. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது, தி வேங் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா வேங் அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த வீ தான் கத்துறான், வேங் நீ இப்படி பண்ணாதரா, நீ வந்து எதுக்கோசம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கும் எங்கள் ஃபைசன் ஃபேக்ஷனுக்கும் நடுவில் என்னடா இருக்குது, நீ ஏற்கனவே இந்த வேணாம் கிளான் அழிச்சிட்ட, இப்போ இது பார்த்தா சொல்லி இந்த ஃபாய்சன் வேலி கிளானையும் அழிக்க வந்துட்டியா அப்படி சொல்லி பார்த்தா அவன் காத்துறான். உடனே அதுக்கு வேங்க தான் சொல்கிறான், உங்களுக்கு எங்கள் நடுவில் கிரட்ஜி தான் இருக்குது, நீங்கள் உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, ஏன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொல்கிறான். உடனே அவன் கத்துறான், டேய் முட்டாள்தனமாக பேசாதடா, நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படி கேட்குறான். அது பண்ணியும் அந்த நொடி நடக்கிற பையன் அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், அவன் தான் என்னுடைய கண்ணையும் என்னுடைய காலையும் எடுத்தவன். 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நீங்கள் தான் உயிரோட அந்த குகைக்குள்ளே அடித்து வச்சுது அப்படி சொல்கிறான். உடனே எனக்கு சரியான சாக்கு, என்ன 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 சொல்கிற நீ, 8 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்கிறான். அது வந்து வேங்க தான் சொல்கிறான், வாய்ப்பு இல்லையா, இம்பாசிபிள்னா அவன் எப்படி இப்போ இங்கே வந்துட்டுருக்கான், நீ நினச்சிட்ருக்க, அவன் அந்த 8 வருஷமும் அந்த நரகத்திலிருந்து அதை உடைச்சிட்டு வெளியே வந்தான். அவன் ஒவ்வொரு நிமிஷமும் 1000 முறை இல்லை மில்லியன்ஸ் டைம் அவன் பழி வாங்கணும், இந்த பாய்சன் வேலி கிளான் மொத்தத்தையும் பழி வாங்கணும் அப்படி சொல்லி அவனுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்த வழி தான் இப்போது அவனை ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் மாஸ்டராக மாற்றிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ பண்ணது தான். அவன் இப்போது அவன் கையால் இந்த மொத்த பாய்சன் ஃபேக்ஷனை அழிக்கணும் அப்படி சொல்லி வந்திருக்கான். அதுலேருந்து அவன் கண்டிப்பாக அப்படின்னு வாங்கவே மாட்டான். இது எல்லாமே ரிவெஞ்சுக்காக மட்டும்தான். அவனையே அவன் வெறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி சொல்கிறான். நீ உன்னுடைய மைண்ட் இறந்துட்டியா, இந்த ரிவெஞ்சுக்காக தான் இந்த பாய்சன் வேலிக்கலன்னு நீ அட்டாக் பண்ணுற, அவனோட சேர்ந்து அட்டாக் பண்ணுறியா அப்படி சொல்கிறான். நீ என்ன சொல்கிற, அவன் தான் என்னுடைய பொக்கிஷமே, நீ அவனை 2 முறை என்கிட்டேருந்து அவனை பறிக்க பார்த்த, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த பாய்சன் வேலி கிளான் இந்த எண்ணான்ல அது எப்போ வீழுதோ இதோட முடியாது, இதுதான் இந்த ஆரம்பமே. நான் அவனை மொத்தமாக விரத்திக்கு தள்ளுவேன், அவனால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவனை மாற்றுவேன், அவனுக்காக தான் நான் இந்த ரிவெஞ்சை எடுக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தா அவன் கத்துறான், கொடூரமாக சிரிக்கிறான். இது எல்லாமே என் பிளானிங். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லினே போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பின்னாடி அந்த முகமுடி பொண்ணு வந்துட்டு, போதும் இதோடு நிறுத்து, நீ ரொம்ப பேசிட்ட அப்படி சொல்லுது. எங்களால் என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களாடு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இது பொண்ணா பையனாலாம் தெரில, முகமுடி பொண்ணுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒன்று சரியான சாக்கு வீக்கு இது எப்படி என் பின்னாடி வந்தது, எனக்கு சுத்தமாக சென்ஸே பண்ண முடியும் என்னால். அது மட்டும் இல்லாமல் இதோடைய இன்னர் குயை இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மறைச்சி வச்சுன்னு இருக்குது.
அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் சென்ஸ் பண்ணுறேன். இந்த வேங் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாரி அவனுக்கு பின்னாடி யாருமே ஹெல்ப் பண்ணாமல் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லைனா இதுமாரிலாம் பண்ணவே மாட்டான். அப்படின்னா இவனுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, இவங்க தானே அது. உடனே அந்த முகமூடி பொண்ணுக்கிட்ட தான் கேட்குறான், நீ யார், உன்னோட பிளான் எல்லாம் என்ன, நீ உன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணு, உன் மாஸ்க்கை கழட்டு அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு நான் எது கட்டணும் முடியாது அப்படி சொல்லிடுச்சு. உடனே அவன் வந்து சரி காண்டாகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பாய்சன் ஆறால் வெளியே வர்றான். நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த பாய்சன் வேலைக்கு என்னோட லீடர், இந்த என்னன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய பாய்சன் ஆறாவை வெளியே விடுது. பார்த்தீங்கன்னா அது இவனோட 10 மடங்கு பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இவனே ஓவர் கம் பண்ணுது. அவனால் இதை சுத்தமாக நம்பவே முடியல. நீ என்ன சொன்ன, நீ தான் இந்த என்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா, எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படி சொல்லுது. இவனால் சுத்தமாக நம்பவே முடியல. அதோட விட்டு அந்த பாய்சன் ஆகிறவனால இவனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியாமல் ரத்தமே கக்குறான். இவன் இவன் யார் அப்படி சொல்கிறான். ஓ எங்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மேக் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஓ அப்படின்னா சரி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த இந்த ஆரா இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. வேங் நீ நீ ஏன் இது மாதிரி பண்ண, நீ இந்த மாதிரி ஒரு எண்ணானில் வந்துட்டு இது மாதிரி கீர்த்தனமான விஷயத்த பண்ணலாமா, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவான் கிளான் இங்கே கூட்டின்னு வந்த அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான். உடனே வேங்கு ஓ எங்களாட் நான் அப்பயே சொன்னேன்ல நீங்கள் எதுவும் மேக் பண்ண தேவையில்ல சொல்லி, இப்போ பாருங்கள் அவன் உங்களுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை கொல்றதுக்கு வந்து வேங்கு அட்டாக் பண்ண போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை வந்து அந்த ரிசர்வ்ஸோட தான் பிடிக்கிறான். வேங் என்ன நடக்குது, ரிவெஞ்ச் ரிவெஞ்ச்னா என்ன பிரதர் வேங், அது மட்டும் இல்லாமல் இந்த சிச்சுவான் கிளான் இதுனா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்கிறான். ஓ பிரதர் வேங் நீங்கள் ஒன்றும் உயிரோடு தான் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான், இந்த பாய்சன் வேலி கிளானுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நொண்டி நடக்கிற பையனுக்கும் என்னோட பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையாமே, ஏன் இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை கொல்லவே இல்லையாமே அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அவன் தான் சொல்கிறான், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்கிறான். என்ன சொல்ல போகிறீங்க அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து வேங்க தான் சொல்கிறான், ஆமாம் இந்த பாய்சன் வேலைக்கலானும் சரி அந்த நொண்டி பையனும் சரி உங்கள் பையனை கொல்லவே இல்லை, அந்த நொண்டி பையன் யூஸ் பண்ணது வெறும் ஒரு மைனரான ஒரு பாய்சன் மட்டும்தான், அது வந்து உங்கள் பையனை எந்த விதத்துலையும் கொள்ளாது அப்படி சொல்கிறான். அப்போனா இது யார் பண்ணது வேங், அவனை என் கையாலே கொல்லணும் பிரதர் வேங் அப்படி சொல்கிறான். உடனே வேங் தான் சொல்கிறான், அது அது நான் தான் அப்படி சொல்கிறான். ஒன்று ஒன்றுமே புரியல, அவங்க எல்லாருக்குமே சரியான சாக்கு. என்ன நான் சொல்கிறேன், நீ தான் அவனை கொன்னியா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உன்னால் இந்த பாய்சன் வேலைக்கலான்னு கூட அட்டாக் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்துன்னு வந்துட்டு மேடா, இது எல்லாத்தையும் நீ பொறுப்பேற்றிட்டு அடி கத்துறானுங்க. உடனே அது வேங்க தான் சொல்கிறான், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஜஸ்டிஸுக்கோசம் இந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணீங்களா, என்னை பார்த்தா என்ன இந்த முட்டா பையன் ரிசர்வ் ஸ்வாட் மாரி இருக்கணும்னு நினச்சிங்களா என்ன, நீங்கள் எல்லாரும் இந்த பாய்சன் வேலைகளோட வெல்த்துக்கோசம் தானே வந்தீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா என்ன அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வைவுறான் இந்த ரிசர்வ் ஸ்வாடு, பிரதர் வேங் நீங்கள் போய் தானே சொன்னீங்க, சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள் பிரதர் வேங், நான் உங்களை நம்புகிறேன் அப்படி சொல்கிறான். ஆனால் பிரதர் வேங் வந்து சொல்கிறான், இல்லை கிடையவே கிடையாது, நான் தான் உங்கள் பையனை கொன்னேன், ஏன்னா அப்போ தான் என்னுடைய பிளான் கரெக்டாக ஒர்க் ஆகும். என்ன பண்ணுறது, உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தான்னு நினச்சேன், ஆனால் உங்களை பார்த்தா பாவமாக இருந்ததுனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிளான், உங்களுடைய ஊட்டா கிளான் ரைஸ் ஆனதுக்கும் ஃபாலோ ஆனதுக்கும் எல்லாத்துக்குமே நான் தான், என்னுடைய பிளான் படி தான் அது நடந்தது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்படி சொல்லி உடனே அவன் சரி கண்டாயிட்டு சொல்லி அட்டாக் பண்ண வரான் அவன் ஸ்வாட் எடுத்து. ஆனால் பிரதர் வேங்கு ஒரே சிவ், அவள்தான் அவன் தலை அப்படியே அவன் உடம்பு விட்டு தனியாக பறக்குது. இதை பார்த்தா எல்லாருக்கும் சரியான சாக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொண்டுட்டான். எல்லாரும் இப்போ இவனை அட்டாக் பண்ணுங்க, நான் உன்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்டா வேங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்வாட் எடுத்துன்னு வரானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட், அந்த பிளாஸ்ட் முடிஞ்சு பார்த்தா இவனுக்கு 3 பேர் தான் எடுக்கிறானுங்க, மொத்த பேருமே செத்துறானுங்க. இவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கானுங்க அப்படி சொல்கிறான் வேங்கு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி மண்டி போட்டு இருக்கிறான். இந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஷன் ஃபேக்ஷன் இந்த எண்ணாலேருந்து ஃபுல்லாகவே காணாமல் போயிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த முறியமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராமை கொண்டு வரும். நான் இமேஜின் பண்ண கூட பார்க்க முடியல எந்த அளவுக்கு இது ஒரு பின்விளைவு ஏற்படுத்தும் அப்படி சொல்லி அப்படின்னு வந்து பற்றி அவன் சிரிக்கிறான். உடனே அவன் கேட்குறான், என்னடா நீ சாவ போத்த நினச்சி நீ பைத்தியமாட்டியா என்ன அப்படி சொல்கிறான். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா இந்த எண்ணோட முடிவு இந்த அளவுக்கு ட்ராஜிக்காக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு வந்து அவன் தான் சொல்கிறான், அவன் தலைமையிலே காலை வச்சுட்டு வேங்கு என்ன நினச்சிட்ருக்க, இந்த எண்ணம் இது முடிவு நினச்சியா, இது தாண்டா ஆரம்பமே. இந்த ஆரம்பத்தை பார்த்து இந்த உலகம்
எப்படி இவன் மாறப்போகுது தெரியுமா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் காலை வச்சு அவனை நசுக்கி அப்படியே சாவடிக்கிறான், அவன் தலையை நசுக்கி. உடனே அந்த பொண்ணு தான் சரி சரி இங்கே எல்லா விஷயமும் முடிஞ்சுதால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லுது. உடனே அவன் கண்டிப்பாக கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுங்க என்னை பற்றி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்வாங் அதுக்கு தான் போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஓ நீ இப்போ போறியா, அப்படின்னா நீ போகிறதுக்கு முன்னாடி நீ முடிக்க வேண்டிய விஷயத்த முடிச்சுட்டு போயிடு, ஏன்னா நீ முடிக்க வேண்டிய விஷயத்த முடிக்காத இவனா மாரி ஒரு முட்டாளாக இருக்க போகிற அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஓஹோ நீங்கள் அதை சொல்கிறீங்களா, சரி சரி கண்டிப்பாக அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சரி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்பிச்சு. உடனே வேங்க தான் ஹா முடிக்க வேண்டிய விஷயங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மணி தான் வந்து நிற்கிறான். ஹா உயிருக்கு பயப்படுறவன் தான் அதை பார்த்து பயப்படணும், நான் அதை பார்த்து பயந்த 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது, சீக்கிரம் எழுந்துரு, நான் உனக்கோசம் தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ உடம்பு ஃபுல்லாகவே அந்த பாய்சனு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்தம், அவனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல, அவன் அவன் அப்படியே அன்கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே முடியுது.